கபிலா, நீ வந்து சாப்பிடுவா. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போதுமாங்க உங்களுக்கு? போதுமா? சித்தப்பா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சாப்பிட்டு போ இந்திரா. இல்ல இருக்கட்டும் சித்தப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். நான் ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. ரித்திகா, நீயும் கிளம்பிட்டியா? அப்ப என் கூடவே வா போலாம். இல்ல நீ, நான் உங்க கூட வந்தா ஆபீஸ்க்கு போக முடியாது. ஏன் அப்படி சொல்ற? எனக்கு வேற கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இன்னில இருந்து நாங்க ஜாயின் பண்ண போறேன். ஏன் நம்ம ஆபீஸ்ல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அண்ணி, அது சரி வராது. சரி, அது உன்னோட இஷ்டம். வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு உன்னை யாரும் சொல்லல. இன்னும் சொல்ல போனா இன்னொரு கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சதுல சந்தோஷம்தான். ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? என்ன ரித்திகா, ஏன் அமைதியா இருக்க? எந்த கம்பெனின்னு சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். மாங்க் மீடியா. என்னது? அந்த மோனிகாவோட சேனல் இல்லையா? ஆமா சார். ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? எது தேவையில்லாத வேலை? இதோ பாராயலி, இது உனக்கு தான் தேவையில்லாத விஷயம். என்னோட பர்சனல் லைஃப்ல நீ தலையிடாத. எதுவும் பர்சனல். அந்த மோனிகா யாருன்னு தெரியும்ல? அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்கிட்ட அவன் முரண்டு புடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி இருக்கும்போது நீ போய் அவகிட்டே வேலைக்கு சேர போறியா? உனக்கு இப்போ அவகிட்ட போய் வேலைக்கு சேர்ற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? சத்தியமா உன் ஆம்பிஷன் அது இதுன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அவங்கள பத்தி உனக்கு என்னடி தெரியும்? சும்மா இருக்கவா எங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் படிச்சு வாங்கின டிகிரி எல்லாம் எதுக்கு? பீரோல வச்சு பூட்டவா? இல்ல இந்த வீட்டு கிச்சன்ல நின்னு வேலை பாக்குறதுக்கா? உன்னை வேலைக்கு போக வேண்டாம் நீங்க யாரும் சொல்லலையே. அதனால தானே அண்ணி உன்னை அவங்க ஆபீஸ்லயே வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆனா நீ போயும் அந்த மோனிகா சேனல்ல வேலைக்கு சேர போறியே. அவ அண்ணியோட எதிரின்னு உனக்கு தெரியாதா? இந்த வீட்ல இருந்துட்டு உன்னால எப்படி ரித்திகா இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? ஏன் அயலி, போது நிறுத்துறியா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு ரித்திகா போட்டு திட்டிக்கிட்டே இருக்க நீ. ரித்திகா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு தானே போறா? இதுல என்ன இருக்கு? அவளோட படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி வேலை அங்க அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தானே அவ போறா. இதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்திராணி அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அமைதியா நின்னுட்டு இருக்கா. நீ என்ன அவளை ஏத்தி விடுறியா? அது ஒண்ணும் இல்ல, இவளுக்கு நான் தனியா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேங்கிற பொறாம. அதனாலதான் இப்படி துள்றோம். நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத ரித்திகா. யாரு என்ன சொன்னாலும் நீ பண்ணது பெரிய தப்புதான். ஏய், சும்மா அதையே நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. மோனிகா அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அண்ணி அவங்களுக்கு எதிரின்னு சொல்றியே, அது எதை வச்சு சொல்ற? பிசினஸ் மூலமா தானே இப்படி ஆனாங்க. பிசினஸ்னு வந்துட்டா போட்டி பொறாமை எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்ப என்ன அவங்க கம்பெனில யாரும் வேலை பார்க்காமல இருக்காங்க? ஏன் செழியனா கூட அங்கதானே வேலை பாக்குறாரு. தேவையில்லாத எதையும் இதுல கம்பேர் பண்ண வேண்டாம் ரித்திகா. அது உனக்கு நிறுத்துறீங்களா?
இங்க யாருக்கும் ஒரு தடையாவே இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் அத ஒருத்தர் சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு எல்லாம் கிடையாது. இங்க யாரும் சின்ன குழந்தைங்க இல்ல. என்ன பண்றோம்னு அவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், நான் கிளம்புறேன். இந்திரா, ஒரு குடும்பம்னு இருந்தா அதுல எல்லாரும் ஒரே கோட்ல இருக்கணும். ஆளுக்கு ஒரு திசையில நின்னா குடும்பம் விளங்காது.